அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் மேரி கிறிஸ்மஸ் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாளில் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகில் பாலகனாக வந்து பிறந்தார். எதற்காக? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படி வாழ்விலே பல்வேறு பாடுகளையும் சோதனைகளையும் அனுபவிக்கிற நமக்கு உதவியாக கை கொடுக்கும்படி இந்த உலகில் வந்தார். ஆதலால் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் கூட நீங்கள் உங்கள் வாழ்விலே எந்த சூழ்நிலை வழியாக கடந்து போய்கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுக்கு உங்கள் சூழ்நிலை நடுவிலே உதவி செய்து உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு பெரிய விடுதலையை என்ன செய்வார்? தருவாராக. இந்த நாளிலே இந்த சத்தியத்தை தான் கிறிஸ்துமஸ் செய்தியாக நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் மற்றும் 11வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிறந்த போது பாருங்க, தேவ தூதர்கள் மெய்ப்பர்களுக்கு போய் அவர் பிறப்பின் நற்செய்தியை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள போது பேசின வார்த்தைகளை தான் இங்கே இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்தது அது எப்படிப்பட்ட செய்தியாம்? இங்கே வேதம் சொல்லுகிறது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகில் வந்தது அது பாருங்க எல்லா ஜனங்களுக்கும் அது ஒரு பெரிய நற்செய்தியாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஏன் நற்செய்தியாக இருக்கிறது? பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்குள் இயேசு கிறிஸ்து ஒரு பாலகனாக வந்து பிறந்தார். பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான பிள்ளைகள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு இந்த உலகத்துக்குள் ஒரு குழந்தையாக வந்து பிறந்தது ஒரு விசேஷித்த காரியம். பாருங்க, ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதலாவது பாருங்க, அது ஒரு கன்னிகையாக இருந்த அந்த மரியாளுடைய கற்பத்திலே, புருஷனை அறியாதிருந்த மரியாளுடைய கற்பத்திலே இயேசு பரிசுத்த ஆவியினால் அவர் கற்பந்தரிக்கப்பட்டார். இயேசு இந்த உலகத்துக்குள்ளே பாருங்க, இப்படியாக ஒரு தேவனுடைய அற்புத செயலின் மூலமாகத்தான் இயேசு இந்த உலகத்துக்குள்ளே பாலகனாக வந்து என்ன செய்தார்? பிறந்தார். பாருங்க, ஏன் கன்னியின் வயிற்றிலே இயேசு கற்பந்தரித்து பிறக்க வேண்டும்? அதுக்கு காரணம் என்ன? இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்தது ஏதோ சும்மா இயேசுனுடைய பிறப்பு வந்து பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளை போன்ற ஒரு பிறப்பு அல்ல. ஏனென்றால் இயேசு யார்? இங்கே அன்றைக்கு தாவீதின் ஊரிலே பெத்லெஹேமிலே ஒரு பாலகனாக பிறந்த இயேசு அவர் யாரா? பாருங்க, அவர் யார்? அவர் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். பாருங்க, ஆம் பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லெஹேம் ஊரிலே பிறந்த இயேசு அது ஏதோ ஒரு
அது ஏதோ ஒரு குழந்தை அல்ல. அவர் யார்? இவர் தேவனுடைய குமாரன், தேவன், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் தேவ குமாரன் என்னும் இரட்சகர் தான் பாருங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுக்குலத்தை ரட்சிக்கும்படி ஒரு குழந்தையாக இந்த உலகத்துக்குள் வந்து என்ன செய்தார்? பிறந்தார். பாருங்க, இயேசுவினுடைய பிறப்பு வந்து அது ஏதோ மற்ற குழந்தைகளை போல் அன்னைக்கு தான் அவங்க பிறந்தாங்க, அப்படி இல்லை. இயேசுனுடைய பிறப்பு பாருங்க, அதை வேதம் இன்னும் அழகாக ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க அது விளக்குகிறது. பாருங்க, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படி விளக்குகிறது. பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த உலகில் இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக பாலகனாக வந்து பிறந்தார். ஆனா இயேசுனுடைய பிறப்பு அது மற்ற குழந்தைகளை போன்ற பிறப்பு அல்ல. பாருங்க, இப்போ ஒரு குழந்தை இந்த உலகத்துக்குள்ள பிறக்கிறது. அது எதை குறிக்கிறது? அன்றைக்குதான் அந்த குழந்தையினுடைய வாழ்நாள் அன்னைக்கு தான் பாருங்க ஆரம்பிக்குது. அப்போ அதனால்தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஓராண்டு ஆனோடனே அந்த குழந்தைக்கு 1 வயதாயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். 40 ஆண்டுகள், ஒருவருடைய வயது 40 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் சொல்லும் போது என்ன அர்த்தம்? அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து 30 ஆண்டுகள் ஆயிற்று அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பாருங்க, இயேசு இந்த உலகத்துக்குள் பிறந்தார் என்று சொல்லும் போது ஏதோ உலகத்துக்குள்ளேயே அன்னைக்கு தான் இயேசு உலகத்துல வந்து அன்னைக்கு தான் அவருடைய வாழ்நாள் அன்னைக்கு தான் ஆரம்பிச்சது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் ஆதி முதற்கொண்டு தேவனோடு என்ன செய்தார்? இருந்தார். தேவ குமாரனாகிய வார்த்தையானவர், அதான் யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தையானவராகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆதி முதற்கொண்டு பிதாவோடு பாருங்க அங்கே பரலோகத்துல இருந்தாரு பாருங்க. அப்போ பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? மனுக்குலத்தை ரட்சிக்கும்படி பாருங்க, வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நமக்கு ஒரு குமாரன் என்ன செய்யப்பட்டார்? கொடுக்கப்பட்டார். பாலகனாக அங்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெத்லகேமிலே பிறந்தவர் ஒரு பாலகனாக இயேசு பிறந்தார். ஆனா அவர் யார்? அது தேவ குமாரன். இப்பொழுது மனுக்குலம் ரட்சிக்கப்படும்படி தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? ஒரு கிஃப்டாக, உலக இரட்சகராக அவரை இந்த உலகத்துக்குள் என்ன செய்தார்? அனுப்பினார். இயேசுவையே கொடுத்தார் இந்த உலகத்துக்காக. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாவீதின் ஊராகிய பெத்லகேமில பிறந்தவர் அது யாரு? அது யாரோ ஏதோ ஒரு சாதாரண குழந்தை அல்ல. அது கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் தேவ குமாரனாகிய இரட்சகர். ஹல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே, தேவன் மனிதனா இந்த உலகத்துக்குள் வந்து பிறந்தார். ஏனென்றால் இன்னைக்கு மனிதன் பாவத்தினாலும் சாபத்தினாலும் அழிந்து கொண்டிருக்கிறான். இப்ப அவனை ரட்சிக்கும்படி, ரட்சிப்புனா அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன இப்படி சொல்லலாம், அவனை பாவத்திலிருந்து காப்பாற்றும்படி, சாபத்திலிருந்து காப்பாற்றும்படி அவர் மனிதனை காப்பாற்றுகிறவராக இந்த உலகில் வந்து பிறந்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று இதுதான் உங்களுக்கு நற்செய்தி. இயேசு உங்களை நீங்கள் அனுபவிக்கிற சகல பாடுகள், வேதனைகள், பாவ சோதனைகள்லிருந்து உங்களை காப்பாற்றும்படி இந்த உலகில் வந்து பிறந்தார். இந்த சத்தியத்தை நாம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி நாம் இப்பொழுது
தாவீதுனுடைய வாழ்க்கைக்கு செல்ல போகிறோம். சங்கீதம் 34 திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 34 பாருங்கள் தேவ பிள்ளைகளே. சங்கீதம் 34 அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்விலே அவர் மிகவும் நெருக்கப்பட்ட போது எப்படி கர்த்தராகிய இரட்சகர் தன்னை காப்பாற்றினார் என்ற சாட்சியை அங்கே அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்து பிறந்தார் என்ற நற்செய்தியை தேவதூதர்கள் அறிவித்தவுடன் பாருங்க நடந்த முதல் காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த செய்தி முடிவில் இதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. பாருங்க, நம்ம லூக்கா அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் பாருங்க, நாம் 14வது வசனத்துல வாசிக்கும் போது வேதம் அங்கே சொல்லுது, தேவ தூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை என்ன செய்தார்கள், துதித்தார்கள். அப்போ பாருங்க, தேவதூதர்கள் பாருங்க இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தியை அறிவித்தவுடன் அவர்கள் செய்த முதல் காரியம் என்ன, கர்த்தரை துதித்து பாடி துதித்தார்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இதே காரியத்தை தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போறார். இன்றைக்கு நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த நெருக்கம், அந்த கஷ்டத்துல இருந்து இந்த நாளிலே உங்களை காப்பாற்றி பாருங்க, இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாயை கர்த்தரை துதிக்கும் துதியினால் உங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவி இப்பொழுது சங்கீதம் 34 பார்ப்போம். பாருங்க சங்கீதம் 34 அது என்ன சங்கீதம் பாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சவுல் ராஜாவால் என்ன செய்யப்படுகிறார், சவுல் ராஜா தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி பாருங்க ஒரு நாயை வேட்டையாடுறது போல தாவீத சவுல் ராஜா துரத்த ஆரம்பிக்கிறார். அவர் எப்படியாவது கொன்று போட்டுறணும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருது, கர்த்தர் தாவீதை தான் தன்னுடைய ஸ்தானத்துல அடுத்த ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிற காரியம் பாருங்க சவுலுக்கு தெரிஞ்சிருது. தெரிந்தவுடன் பாருங்க எப்படியாவது தாவீது, அதனால அவன் ராஜா ஆறக்கு முன்னாடி எப்படியா கொண்டு போட்டுறணும்னு சொல்லி சவுல் பல்வேறு முயற்சிகளை செய்கிறார். அதனால சவுலினிடத்திலிருந்து தப்பிக்கும்படி பாருங்க தாவீது என்ன செய்கிறாரு, இஸ்ரேல் தேசத்தின் அண்டை தேசமாகிய பெலிஸ்தர்கள் அப்படிங்கிற தேசத்துக்கு போகிறார். போனா அங்கேயும் அவருக்கு என்ன செய்யுது, பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து அங்கேயும் அவரு அங்கே உள்ள ராஜாவினுடைய கையிலே சிக்கி கொள்ளுகிறார். அப்போ அந்த வேளையில பாருங்க தாவீது வந்து கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார், கூப்பிடுகிறார், கர்த்தர் நோக்கி முறையிடுறார். முறையிட்ட உடனே பாருங்க கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவரை அந்த பெலிஸ்தர்களுடைய அந்த காத் என்ற பட்டணத்தில் ராஜாவாக இருந்த ஆக்கீஸ் என்ற அந்த மன்னருடைய கையிலிருந்து தாவீத கர்த்தர் என்ன செய்கிறார், விடுவிக்கிறார். விடுவித்தவுடன் இப்ப பாருங்க தாவீது மறுபடியும் இஸ்ரேல் தேசனுடைய எல்லைக்குள்ள வராரு. வந்தவுடன் கர்த்தர் தன்னை அந்த பெலிஸ்தர்களுடைய அந்த ராஜாவின் கையிலிருந்து விடுவித்ததுக்காக, தன்னை காப்பாற்றியதற்காக கர்த்தரை துதித்து பாடின சங்கீதம் தான் என்னது, இந்த சங்கீதம் 34 பாருங்க. அப்போ இங்கே 1வது வசனத்தை இப்போ வாசிக்க கேட்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோசரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அடுத்த வசனம், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். பாருங்கள், இப்போ இங்கே சங்கீதக்காரன் பாருங்க, கர்த்தர் தன்னை அந்த பெலிஸ்தர்களுடைய அந்த ராஜாவின் கையிலிருந்து தன்னை காப்பாற்றினவுடன் அந்த சந்தோஷத்துல என்ன பண்றாரு, இப்போ கர்த்தரை துதித்து என்ன செய்யறார், பாடுறாரு. நான் கர்த்தரை எக்காலத்தில் என்ன செய்வேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில என்ன செய்யும், இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதிக்கிற துதியினால் இப்பொழுது தாவீதனோட வாய் நிறைந்து கர்த்தரை துதிக்கிறார் பாருங்க.
துதிக்கும் போதுதான் பாருங்க, அந்த துதித்து பாடுகிற அந்த பாடல்லையே தாவீது தன்னை கர்த்தர் எப்படி அந்த ராஜாவின் கையிலிருந்து எப்படி தன்னை காப்பாற்றினார் அப்படிங்கிறத சாட்சியா அந்த பாடல்லையே சொல்றார். முதல்ல இப்போ 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பாருங்க, இந்த சம்பவம் எங்க நடக்குன்னா 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிவு வரைக்கும் அந்த சம்பவம் நடக்கு பாருங்க. அங்கே தாவீது பார்த்தீங்கன்னா தான் அந்த பெலிஸ்தர்களுடைய ராஜாவின் கையில சிக்கிட்டோன்னு தெரிஞ்சவுடன் பாருங்க, அந்த ராஜா முன்பாக ஒரு போல நடிக்க ஆரம்பிக்கிறார். வெளிப்புறமா அப்படி அவரு நடிச்சிட்டு இருந்திருக்கும் போது, ஏன்னா பயத்தினால அப்படி செய்யறாரு. அவர் அப்படி செய்யும் போதே பார்த்தீங்கன்னா வெளியில பார்த்தா பயந்து நடுங்கி ஒரு பைத்தியக்காரனை போல நடந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா தன்னுடைய இருதயத்துல அந்த நெருக்கத்தின் நடுவுல அந்த ஆக்கீஸ் என்ற ராஜாவினுடைய அந்த அரண்மனையில பாருங்க, தன்னை சுற்றி அந்த பெலிஸ்தர்களுடைய பிரபுக்கள் மந்திரிமாரெல்லாம் இருக்காங்க. பெலிஸ்தர்களுடைய அந்த வீரர்கள், அந்த ராஜாவினோட வீரர்கள், போர் வீரர்கள்லாம் இருக்காங்க. ராஜா அங்க சிங்காசனத்துல உட்காந்துருக்காரு. சுற்றி அவருக்கு ஆபத்து, வேதனை. அந்த மிகவும் நெருக்கப்பட்ட தன் உயிருக்கே ஆபத்து என்ற அந்த வேளையில பாருங்க, அவர் இருதயத்துல கர்த்தரை நோக்கி தன்னுடைய தான் பயந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில கர்த்தரை நோக்கி அவர் என்ன பண்ணியிருந்திருக்கார்? ஜெபம் பண்ணியிருந்திருக்கார் பாருங்க. நம்ம என்ன பார்த்தோம்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சோதிக்கப்படுகிற நமக்கு இயேசு உதவி செய்ய வல்லவரா இருக்காருன்னு பார்த்தோம். அப்போ அந்த உதவி பெற்றுக்கொள்ளும்படி நாம் என்ன பண்ணணும்? எபிரேயர் 4:16 ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும்படி தைரியமா என்ன பண்ணுங்க, கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் சொல்லி தைரியமா சேரக்கடவும் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அப்போ யோசித்து பாருங்க, அந்த அழைப்பை ஏற்று நம் எப்படி ஜெபிக்கலாம்னு சொல்லி இங்க கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அன்னாள் தேவனுடைய ஆலயத்துல போய் ஜெபித்தாள். 2 வாரத்துக்கு முன்னாடி அன்னாள் வாழ்க்கையிலிருந்து இந்த சத்தியத்தை தியானிச்சோம். கடந்த வாரத்துல அந்த கானானிய ஸ்திரீ இயேசு அங்கே தீரு சீதோன் பட்டணத்துக்கு போயிருந்தபோது அவள் இயேசுவினிடத்துல ஓடி போய் ஜெபிக்கிறாள். இப்போ அந்த ஜெபமெல்லாம் நமக்கு விளங்குது. ஆனா இங்க யோசிச்சு பாருங்க, இங்க தாவீது எப்படி ஜெபித்தாருன்னு பார்க்கிறோம். தாவீது தன்னை சுற்றி முழுவதும் ஆபத்து நிறைந்து கிடக்குது. இப்போ தேவனுடைய ஆலயத்துக்குலாம் நம்ம நினைச்ச முடியும், அண்ணாள் மாதிரி போய் ஓடிலாம் அவர் ஜெபம் பண்ண முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்க, அவர் ஆபத்து நிறைந்த அந்த அந்த எதிரி ராஜாவினுடைய அந்த அரண்மனையில அவர் நின்றுட்டு இருக்காரு. அந்த வேளையில அவர் எப்படி தன்னுடைய இருதயத்திலிருந்து தன்னுடைய நெருக்கத்தின் நடுவுல தன்னுடைய ஆபத்து நேரத்துல அந்த ஆபத்தை சந்தித்த அந்த இடத்துல அவர் தன்னுடைய இருதயத்திலிருந்து எப்படி கர்த்தரை நோக்கி ஜெபித்தார் என்று சொல்லி இங்க தாவீது சொல்றாரு பாருங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசித்து பாருங்க, இது நமக்கும் கூட ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறது. நிறைய நேரம் ஜெபம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஒருவேளை சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்றதை நம்ம அறிந்திருக்கிறோம், அல்லது வீட்டிலே வேதம் வாசித்து நம்முடைய தனி வீட்டு அறைக்குள் பூட்டி நம்ம ஜெபிக்கிறத அறிந்திருக்கிறோம். ஆனா இங்க எப்படி ஜெபிக்கிறத பத்தி தாவீது வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆபத்து நாம் எதிர்கொள்ளுற அந்த மிகுந்த நெருக்கத்தின் வேளையில அந்த இடத்துல இருந்து கொண்டு, அப்ப கத்தியெல்லாம் என்ன செய்ய முடியும்? ஜெபம் பண்ண முடியாது. இருதயத்துல இருந்துதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஜெபிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, அப்படி எப்படி ஜெபிக்கிறதுன்னு சொல்லி இங்க சங்கீதக்காரன் சொல்லி தராரு பாருங்க. அவர் சொல்றாரு, இருதயத்திலிருந்துதான் அவர் கர்த்தரை என்ன செய்தாரா பாருங்க, கர்த்தரை தேடினாரா, இருதயத்துக்குள்ளதான் அவர் விண்ணப்பம் பண்றாரு. வாயில சத்தெல்லாம் வரல. ஆனா அந்த விண்ணப்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? செவி கொடுத்து பாருங்க. முதலாவது கர்த்தர் அவருடைய ஜெபத்துக்கு எப்படி பதிலளிக்கிறாரு? அவர் இருதயத்துக்குள்ள அனுபவித்து கொண்டிருந்த அந்த மிகப்பெரிய திகில் பயத்திலிருந்து
கர்த்தர் முதலாவது தாவீதை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, நாம் கஷ்டங்களை சந்திக்கும் போது, சில சோதனையின் வெளியே கடந்து போகும்போது நம்ம எதிர்கொள்ற முதல் பிரச்சனையே பயம்தான். அப்போ வெறும் கர்த்தர் நம்முடைய கஷ்டத்திலிருந்து விடுவிச்சா மட்டும் பத்தாது, முதல்ல இருதயத்தில் இருக்க பயத்திலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்யணும்? விடுவிக்கணும். அப்போதான் நம்ம உண்மையான விடுதலை அனுபவிக்க முடியும். அப்போ இங்க ஆண்டவர் பாருங்க, கிறிஸ்துவாகிய இரட்சகர் எங்கே தாவீதை முதலாவது பயத்திலிருந்து காப்பாற்றுகிறதை பார்க்கிறார். அவர் சொல்றார், இருதயத்திலிருந்து தான் கர்த்தர் வேண்டின கர்த்தர் அந்த இருதயத்தின் வேண்டுதலை என்ன செய்தார்? செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்ன செய்தாரா பாருங்க, என்னை நீங்களாக்கி விட்டார்ன்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறார். பாருங்க எப்படி பயத்திலிருந்து கர்த்தர் அவரை காப்பாற்றினார் அப்படிங்கிறது குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதைதான் நாம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலையும் வாசிக்கிறோம். பாருங்க, வாசிக்க கேட்கலாமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல சோதிக்கப்படுற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்ற வசனத்தை வாஸ்தவமே, அதுக்கு முன்னாடி 3 வசனத்துக்கு முன்னாடி பாருங்க, இயேசு எப்படிப்பட்ட சோதிக்கப்படுற நமக்கு உதவி செய்யப்படி வந்தாருன்னு போட்டிருக்கு. பாருங்க, வசனம் சொல்லுது, அவர் ஏன் மனிதனா வந்தாரா? அவர் மனிதனாய் வந்து நம்முடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில மரித்த போது என்னாச்சு? அவர் மரணத்துக்கு அதிகாரிய பிசாசானவனை அழித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைப்பட்டிருந்த நம்மளை என்ன செய்தாரா? விடுதலை ஆக்கினாரா? ஹல்லேலூயா! அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளை, முதலாவது கர்த்தர் இன்னைக்கு நம்ம கஷ்டத்தின் வழியா கடந்து போகும்போது பயத்திலிருந்து காப்பாற்றுகிறார். 2வது, இன்றைக்கு ஏற்கனவே நம்ம போன 3 வாரமும் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை பார்த்தோம். இந்த வார வாக்கு தத்தம் இதான். முதல் வாக்கு தத்தம் இதான், கர்த்தர் உங்களை எல்லா பயத்துக்கும் உங்களை நீக்கலாக்கி காப்பாற்றுவார். இது முதல் வாக்கு தத்தம். 2வது வாக்கு தத்தம் 6ஆவது வசனத்தை வாசித்து, சங்கீதம் 34:6 நாம் வாசித்து முடிக்கலாம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். தேவ பிள்ளைகளே, இதுதான் 2வது வாக்கு தத்தம். இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற 2வது வாக்கு தத்தம். கர்த்தர் சொல்றாரு, இந்த ஏழை பாருங்க, நீங்க ஒரு சாதாரண ஆளா இருக்கலாம், கர்த்தர் சொல்ற நீங்க கூப்பிடுதல கர்த்தர் என்ன செய்வார்? கேட்டு கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் உங்களை நீங்களாக்கி இன்னைக்கு என்ன செய்வார்? ரட்சிப்பார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவாகிய இரட்சகர் இந்த உலகத்துக்குள் வந்ததுக்கான காரணம் என்ன? இன்றைக்கு நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா இடுக்க, நெருக்கம், கஷ்டம், வேதனை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை காப்பாற்றும்படிக்கே இந்த உலகத்துக்குள் வந்தார். இங்கே தாவீது பாருங்க, அவர் ஜெபம் பண்ணார், தன்னை அந்த ராஜாவின் கையிலிருந்து விடுவிக்கும்படி ஜெபம் பண்ணாரு. இங்க சொல்றாரு, கர்த்தர் என்னை அந்த எதிரி ராஜாவாகி ஆக்கீசின் கையிலிருந்து நான் சிக்கி கொண்ட அந்த இடுக்கன்ல இருந்து கர்த்தர் என்னை ரட்சித்தார்னு தாவீது சொல்லி இங்க சாட்சியா கர்த்தரை துய்த்து பாடுறார். அதே போல இந்த நாளில கர்த்தர் நீங்களும் கடந்து போற எல்லா கஷ்ட வேதனைகள்ல இருந்து உங்களையும் ரட்சித்து காப்பாற்றி இதனால உங்கள் வாழ்வியும் அவரை துதிக்கிற துதியினால் இங்கே தாவீதை போல நிரப்புவார். இதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் தினம் அன்னைக்கு பேசுகிற வாக்கு தத்தம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே கிறிஸ்துவாகிய இரட்சகர் நாங்கள் கடந்து போகிற எல்லா கஷ்ட வேதனையிலிருந்து எப்படி எங்களை காப்பாற்றுகிறவராக இந்த உலகத்துக்குள் வந்தார் என்ற நற்செய்தியை கேட்டவப்பா. இந்த நாளில் உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தாங்கள் கடந்து போகிற அந்த கஷ்டத்தின் வழியாக அதனால் வருகிற பயத்திகில் இருந்து யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ, இந்த வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு அந்த பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அந்த திகில்,
அந்த மன கிளேசம், அந்த கவலை, அதிலிருந்து இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதிலிருந்து இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தில் காப்பாற்றப்படட்டும் ஆண்டவரே. அடுத்ததாக, இரண்டாவதாக, இந்த பிள்ளைகள் எந்த கஷ்டத்தின் வழியே கடந்து போய்கிட்டு இருக்காங்களோ, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த இடுக்கண்களில் இருந்து, எல்லாவற்றிலும் இருந்து, அந்த இடுக்கண் எல்லாவற்றிலும் இருந்து இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அதிலிருந்து நீர் அவர்களை காப்பாற்றி, எப்படி தாவீதை துதிக்கு துதியினால் நிரப்பினீரோ, இதனால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் என்னை காப்பாற்றினார், என்னை விடுவித்தார். இந்த கஷ்டத்தினுள்ளே கடந்து போனேன், ஆனால் கர்த்தர் இப்பொழுது என்னை விடுவித்திருக்கிறார், என்னை ரட்சித்தார் என்று சொல்லுகிற அந்த துதியின் சத்தத்தினால் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை அதன் மூலம் நிரப்புவீராக. அதன் மூலம் இந்த கிறிஸ்துமஸ் வார்த்தையின்படியே மிகுந்த சந்தோஷமான கிறிஸ்துமஸாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துகிறேன். மேரி கிறிஸ்துமஸ். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கு வர நினைப்புகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மீது விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.